நமஸ்காரம். காமக்குட்டி ஒரிஜினல்ஸ் நேயர்களுக்கு இந்த குரியகோஸ் ரங்காவின் அன்பான நமஸ்காரங்கள், சிறந்தார்ந்த வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம எடுக்க போகிற டாபிக் 40 நாளைக்கு துளசி மாடத்துக்கு நெய்வேலியை ஏற்றி பிரதர்ஷனம் பண்ணிட்டு வா அப்படின்னு பெரியவா சொன்ன ஒரு பெண்ணுக்கு சொன்னது. மகாபெரியா ஒரு தடவை வானகரம்ங்கிற பக்கத்தில் சாத்தூர் மாஷ்யம் அவர் தான் அனுஷ்டிச்சுட்டு இருந்தார். அப்போ தினந்தோறும் வில்லிவாக்கத்துலேருந்து ஒரு பக்தர் அங்கே போயிட்டு மகாபெரியார் தரிசனம் பண்ணுறது வழக்கமாக கொண்டு இருந்தார். அந்த பெரியவர் வில்லிவாக்கத்துக்கு ரொம்ப மடத்துக்கு ரொம்ப பரிச்சயப்பட்டார். ஒரு நாள் சாயந்தர வேளை பெரியவா சன்னதி பக்கத்தில் ஒரு பொண்ணு சோசனம் சொல்லிட்டு இருந்தா. பெரியவா அவரை கூப்பிட்டு அந்த பொண்ணு யாத்ரா பிரபந்தம் ஷியாமலா தண்டகம் போல அது சொல்லிட்டு கலக்கேளு அப்படின்னு கேட்டார். அந்த அன்புரு போய் கேட்டு அந்த பொண்ணு ஆமாம் அவன் தலையடித்து பெரியவா அந்த சோசனம் சொல்லி முடிச்ச உடனே சுவாமி சன்னதிக்கு போயிட்டு அவளை போய் சௌந்தரிய லகரி சொல்ல சொல்லு அப்படி சொன்னார். அதை போய் சொன்னோன்னே அவளும் தலையாட்டினா சரின்னு. சாயந்தரம் 6 மணிக்கு மேலே பெரியவா பூஜை கிளம்பினான். பூஜை ஆரம்பிக்க முன்னாடி அந்த பொண்ணை கூப்பிட்டு யாரோட வந்திருக்கேன் நீ அப்படின்னு விசாரிச்சா. அந்த பக்கத்து வீட்டுக்காரோட வந்திருக்கேன். இப்போ அவளை இருக்காளோ அப்படின்னு கேட்டா. இல்லை நிறைய எடுத்துனா போயிட்டா பெரியவா அப்படின்னா. அதை கேட்டு பூஜைக்கு நேரமாக எடுத்துன்னு அவர் போயிட்டார். உள்ளே போயிட்டார் பெரியவா. பூஜை முடிஞ்சோடனே பெரியவா எல்லாருக்கும் தரிசனம் கொடுக்கும்போது அந்த பொண்ணை கூப்பிட்டு 45 நாளைக்கு துளசி மாடத்துக்கு நெய்வேலிக்கு ஏற்றி பிரதர்ஷனம் பண்ணிடுவா அப்படின்னு உத்தரவு பண்ணார். அப்புறம் தரிசனத்துக்கு ஒரு கன்னிவாடி ஜமீன்தாரை கூப்பிட்டு இந்த பொண்ணை அவள் வீட்டில் பத்திரமா கொண்டு சேர்த்துடும் அப்படின்னார். அவரும் அப்படியே பண்ணார். ஒரு 1.5 மாதம் கழிச்சு ஒரு நாளைக்கு அந்த பொண்ணு தன்னுடைய ஹஸ்பண்டோட வந்திருந்தார் தரிசனத்துக்கு. இந்த வெள்ளிவாக அன்பரை பார்த்த உடனே இந்த மாமா தான் அப்படின்னா ஹஸ்பண்டுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணான், அறிமுகம் பண்ணான். அவர் ரிக்வஸ்ட் பிரகாரம் அந்த வெள்ளிவாக அன்பர் அன்றைக்கி நடந்ததெல்லாம் கணவர்கிட்ட சொன்னார். கடைசியில் அந்த பொண்ணு அந்த பீரியடில் 25 வயசாக இருக்கவளுக்கு அவள் சொன்னால் வெள்ளிவாக்க அன்பர்கிட்ட, மாமா நாங்கள் இத்தனை நாள் பிரித்து தான் இருந்தோம், என் நல்ல காலம் பிறக்குமான்னு ரொம்ப ஏங்கித்தான் பெரியவா தரிசனத்துக்கு அன்றைக்கி வந்தேன். அவருடைய அனுகிரகத்தில் தான் இன்றைக்கி நான் அவரோட சேர்ந்து வந்திருக்கேன்னு கண்ணீரோட சொன்னான். பாவம் அந்த அன்பர் இப்போ ரீசெண்டாக பார்த்தவோ சொன்னார். அந்த பொண்ணு 2 குழந்தையோட சௌக்கியமாக இருக்கிறதா கேள்வி. எல்லாம் மகா பெரியவா திருவடிக்கு சரணம். மகா பெரியவா சரணம்.